நேயர்களே, மீண்டும் விடியலேவா நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்பது மகாகவியின் வாக்கு. சூரிய உதயத்தின் போதுதான் மனம் சலனம் இல்லாமல் தூய்மையாக இருக்கும். அப்போது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது நல்லதே. அந்த வகையில் விடியலேவா நிகழ்ச்சியிலும் புதிய பகுதிகள் இடம்பெறுகின்றன. உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். உடல் வலிமையோடு இருந்தால்தான் உயர்ந்த லட்சியங்களை எட்ட முடியும். உயிர் வாழ்வதற்கு உடலே ஆதாரம். உடலை வலிமை பெற செய்யும் முயற்சிகளில் உடல் பொலிவும் தளர்ந்து விடக்கூடாது என்பதே முக்கியம். உடலின் வலிமையும் கூட்டி பொலிவும் ஏற்பட செய்யும் எளிய முறை யோகாசனங்களை கற்றுத்தர நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருகிறது வலிவும் பொலிவும். என் அருமை உலக தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உலகமெல்லாம் பரவி கிடக்கிறது என்பதற்கு உதாரணமாகத்தான் இப்பொழுது சில யோகாசனங்களை நம்முன் காட்டப் போகிறார்கள். வெளிநாட்டவர்கள் இந்த கலையை பெரிதும் போற்றுகிறார்கள். ஒரு சமயம் நான் ஜப்பான் சென்ற பொழுது காலையில் 5 மணிக்கு ஒரு 3000 பேர்கள் ஒரு பெரிய மைதானத்தில் காலையிலே 4 மணிக்கு பனி அடிக்கிறது. குடும்பத்தோடு உட்கார்ந்துருக்கிறார்கள். எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு யோகாசன ஆசிரியர் யோகாசனம் செய்கிறார். பக்கத்திலே சின்ன டிவியை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் 4 மணி ஒரே பனி. அதே மாதிரி சைனாவில், சுவிட்சர்லாந்தை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அங்கே எல்லா நாட்டினரும் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர் அங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மனச்சோறு பெற்றவர்கள். சொந்த நாட்டை விட்டுவிட்டு பிற நாட்டிலே வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த நாடு அவர்களுக்கு தஞ்சம் கொடுக்கிறது. அவர்களுக்கு எல்லோருக்கும் பென்ஷன் கொடுக்கிறார்கள். அந்த அரசாங்கம் அகதியாக வந்தவர்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த பென்ஷனை வாங்கி கொண்டு இருக்காமல் தான் உழைத்து சாப்பிட வேண்டும் என்று, நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்ற சீனன் என்ற ஸ்ரீலங்கா தமிழர் யோகாசனத்தை அங்கு உள்ள மக்களுக்கு வீடு வீடாக சென்று கற்றுத்தருகிறார். ஆனால் அங்கே இது போன்ற ஆசிரியர்கள், யோகாசன ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தக்க சான்றிதழ் இருக்க வேண்டும். ஆகவே இங்கே எனது பயிற்சியாலையில் 500 hours யோகா தெரபி டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் என்பதை அவர்கள் அற்புதமாக படித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கலையை அங்கே கொண்டு போய் செய்ய போகிறார்கள். அதை பரப்பப் போகிறார்கள். அங்கே உள்ள தமிழர்களுக்கு மட்டுமன்றி பிற நாட்டவர்கள் நிறைய பேர் அங்கே தங்கியிருக்கார்கள். அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க போகிறார்கள் இந்த கலையை என்பதுதான் உண்மை. குடும்பத்தை விட்டுவிட்டு தமிழகத்துக்கு வந்து இந்த கலையை ஒரு மாதம் இங்கே தங்கியிருந்து பழகி செல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் ஆர்வத்தோடு இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவ்வளவு ஆர்வம் இந்த கலையில். அதை தவிர அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களையும் ஒரு ஆரோக்கிய மார்க்கத்துக்கு இழுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருவது மிகவும் எளிது. தாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்று சொல்வார்கள். தான் என்ன கல்வியை படித்து மகிழ்ந்தோமோ அதே கல்வியை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். அவர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அவர்களும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். அவர்களும் வாழ்க்கையில் வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பயிற்சியை இங்கு படிக்க வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அற்புதமான சில ஆசனத்தை செய்வார்கள். பாருங்கள் என் அருமை சீடரே, நீங்கள் முதலாக யோக முத்ரா பயிற்சி செய்யுங்கள். யோக முத்ரா முழுமையாக செய்கிறார்கள். பாருங்கள், யோக முத்ரா முழுமையாக செய்கிறார். மெதுவாக எழுந்திருங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உத்தித பத்மாசனம், அப்படியே கையை பக்கத்தில் வைத்து உடலை நன்றாக தூக்க வேண்டும். பாருங்கள், ஒரு யோகாசன ஆசிரியர் என்று சொன்னால் எல்லா ஆசனங்களையும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு தன்மை வேண்டும். பாருங்கள், இவ்வளவு அனாசாயமாக எந்த முயற்சியும் இன்றி அதை செய்கிறார். பாருங்கள், அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும்.
மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். ஜானசீராசனத்தில் அட்வான்ஸ் ஸ்டேஜ், அதை செய்யுங்கள் பார்க்கலாம். ஜானசீராசனம் செய்து அதிலே பத்மாசனம் போட்டு இந்த காலத்துக்கு மேலே வைத்து செய்யுங்கள். இங்கே பிடித்துக்கொண்டு முதுகுழியாக பிடித்துக்கொண்டு பத்ம ஜானசீராசனத்தை செய்ய போகிறார்கள் பாருங்கள். இவையெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். முதுகு வழியாக விரலை பிடித்துக்கொண்டு செய்கிறார்கள். ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் ஆசனங்களை செய்து காட்ட வேண்டும். சில பேர் பேச்சை கொண்டே இருப்பார்கள், அவர்கள் செய்து காட்ட மாட்டார்கள். இப்பொழுதுதான் இந்த சாமியார்கள் எல்லோரும் அப்படித்தான் பேசுவதிலே இருப்பார்களே தவிர அவர்கள் இயங்குவதில்லை. பேச்சில், இயக்கத்தில், சொல், செயல் இரண்டும் சரியாக இருந்தால்தான் உண்மையான ஆசிரியராக கருதப்படுவார்கள். மெதுவாக விடுங்க. வலது காலை நீட்டி செய்யுங்கள். ஜானசீராசனம், தலைமுட்டாசனம். முட்டில் வலி, தலைக்குள்ளே போகிற நரம்புகள் இழுக்கப்படுகின்றன. கால், முட்டு, பேங்க்ரியாஸ் இவைகளெல்லாம் சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். காலை நீட்டி பக்கவாட்டில் பச்சுமோத்தாசனம் செய்யுங்கள். திரும்பி எவ்வளவு அற்புதமாக முழுமையாக செய்கிறார்கள் பாருங்கள். பேங்க்ரியாஸ் நன்றாக ஸ்டிமுலேட் பண்ணப்படுகிறது. டயபெட்டிக்கு முக்கியமான ஆசனம் இந்த ஆசனம். ஒரு 4 அங்குல அகலம் 9 அங்குல நீளம் இருக்கக்கூடிய அந்த பேங்க்ரியாஸ் தன்னுடைய இன்சுலினை சுரக்காத காரணத்தினால்தான் குழந்தைகளிலிருந்து பெரியவர்களுக்கு கூட நோய் வந்து விடுகிறது. இந்த ஆசனம் போடுவது என்ற காரணத்தினால் அந்த கணைய உறுப்புகள் நன்றாக கசக்கப்பட்டு அது வேலை செய்யாத நிலையிலிருந்து நன்றாக வேலை செய்யக்கூடிய தன்மைக்கு இந்த ஆசனம் செய்வதால் வந்து விடுகிறது. பார்க்க வேண்டும். வயிறை உள்ளே இழுக்க வேண்டும். காலை கொறுத்து கீழே வைத்துக்கொண்டு வயிறை உள்ளே இழுத்து தலையை முட்டு தொட வேண்டும். கை முட்டு தரையை தொட வேண்டும். முழுமையாக செய்கிறார். நிச்சயமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு முழுமையாக நீங்க பெறுவார்கள் இந்த ஆசனத்தை செய்தார். சற்று முன்னுவாங்க. கையை மடக்கி மெதுவாக சாயுங்கள். கழுத்திலிருந்து வயிறு வரைக்கும் உள்ள பகுதி அப்படியே இருக்கப்படுகிறது. பவனமுத்தாசனம், உடலை பக்குவப்படுத்த ஆசனம். அப்படியே படுத்து விடுங்க. இந்த படுத்த நிலையில் தான் கபாலபதி பஸ்ரிகா செய்ய வேண்டும். இது கிரியையிலும் வருகிறது, பிராணாயாமத்திலும் வருகிறது. இது ரெண்டும் கபாலபதி பஸ்ரிகா. வேகமாக மூச்சை வெளியே தள்ளுங்கள். மூச்சு வேகமாக வெளியே தள்ள வேண்டும். என்ன நடைபெறுகிறது? நுரையீரலுடைய பிரஷரின் காரணமாக மூச்சு மூக்குத்துவாரத்தின் வழியாக வெளியே விடுகிறது. ஆகவே நுரையீரலுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிற காரணத்தினால் வெளியே தள்ளக்கூடிய கரியமலவாயு வெளியே தள்ளக்கூடிய கெப்பாசிட்டி நுரையீரலுக்கு வந்து விடுகிறது. நுரையீரலிருந்து மூக்குத்துவாரம் வழியாக வரக்கூடிய குழாய் இருக்கிறது, அது சுத்தமடைந்து விடுகிறது. 2 மூக்கும் திறந்து விடுகிறது. சுழுமனையாக மாறிவிடுகிறது. சுழுமனை என்றால் 2 மூக்குத்துவாரத்தின் வழியாகவும் சரியாக மூச்சு செல்ல வேண்டும். கபாலபதி பஸ்ரியா பண்ணுங்கள். வேகமாக இழுத்து வேகமாக தள்ளுங்கள். இது ஏன் படுத்து செய்ய வேண்டும்? உட்கார்ந்து செய்தால் அப்படியே நமது உடல் சுருங்கிவிடும். படுக்கும் பொழுது உடல் சுருங்குவதற்கு வழியே இல்லை. ஆகவே இந்த கபாலபதி பஸ்ரியாகை படுத்து செய்தால் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிச்சயமாக நீங்கிவிடும். பிராங்கடிஸ், ஆஸ்மா, டிபி, இன்னும் இருதய சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவைகளெல்லாம் இந்த 2 மூச்சு பயிற்சி கபாலபதி பஸ்ரியாவில் நீங்கிவிடும். நீங்கள் அப்படியே வெறிது கண்ணிக்கு தூக்குங்கள்.
எல்லோரும் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம், பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்கக்கூடிய ஆசனம் விபரீதகரணி. ஒரு 50 ஆரம்பித்து 200 எண்ணிக்கை, அதற்கு பின்னால் 1000 வரைக்கும் கொண்டு செல்லலாம். கவுண்டிங். தீர்க்க முடியாத வியாதிகள் எல்லாம் நீங்கிவிடும். ஏன் விபரீதகரணி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். விபரீதம் என்றால் விபரீதமான நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது விபரீதகரணி. இந்த விபரீதகரணியை யோக சாஸ்திரத்தில் முத்திரையாக வைத்திருக்கிறார்கள். யோக முத்திரை, அஸ்வினி முத்திரை போல இதில் முத்திரையாக வைத்திருக்கிறார்கள். அப்படியே ஹலாசனம் செய்யுங்கள். ஹலாசனத்தில் 3 பகுதிகள் இருக்கிறது. முதல் பகுதி, அப்படியே 2ஆம் பகுதிக்கு வாருங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மெதுவாக அதற்கு மாற்றாசனம் விபரீதகரணி, சர்வாங்காசனம், ஹலாசனம். இவைக்கு மாற்றாசனம் இந்த மச்சாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே குப்புற போடுங்க, குப்புறப்படுங்க. பாருங்கள், சலபாசனத்தை இவ்வளவு அற்புதமாக செய்கிறார். கையை உள்ளே கொண்டு போய் விடுங்க. கையை மூடிக்கொண்டு இல்லை கையை கோர்த்து கொண்டு கூட செய்யலாம். காலை விரைப்பாக வைத்து மடங்காமல் காலை தூக்குங்கள். பாருங்கள், சலபாசனம் எவ்வளவு 50 வயது மனிதன் எவ்வளவு அற்புதமாக மேலே தூக்குகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இதுதான் ஆச்சரியத்துக்குமான விஷயம். அடிவயிற்று பகுதி அப்படியே இருக்கவிடும், வயிறு பெரிதாகாது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம் அத்தனையும் சரியாக இயங்க வைக்கக்கூடியது. 6 பார்ட்ஸ் சரியாக இயங்க வைக்கக்கூடியது என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அவ்வளவு அற்புதமான ஆசனம். காலை மடக்கி தனுராசனம் செய்யுங்கள். லேசாக ஆட்டுங்கள். ஜீரண கருவிகள் சரியாக இயங்க வைக்கப்படுகிறது. சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம் அத்தனையும் வேலை செய்தே ஆக வேண்டும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் 4ம் சரியாக இயங்கியே ஆக வேண்டும். சில ஆசனங்களுக்கு அப்படி ஒரு வரப்பிரசாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு தன்மை உடையது சில ஆசனங்கள். வயிறு பெரிதாக இது குறைந்து விடும், டம்னு குறைஞ்சிடும். நல்ல ஜீரணம் வேலை செய்யும். அதிகப்படியான பசி எடுக்காது. எவ்வளவு சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் வயிறு நமக்கு சொல்லிடும். அவ்வளவு அற்புதமான விஷயம். மெதுவாக எடுத்துவிட்டு மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். முன்னாலே சற்று தள்ளி வாருங்க. மூச்சை இழுங்க. உசட்டாசனம் முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. முதலில் தரையில வச்சு செய்யுங்கள். மூச்சை இழுப்பை தூக்கி நன்றாக மூச்சை இழுத்து விட்டு விடுங்கள். விடும்போது மெதுவாக விட வேண்டும். முதல் நிலை ஆஸ்மா, டிபி, பிராங்கிட்டிஸ், இன்னும் பிற சளி தொல்லைகள், லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் முழுமையாக நீக்கிவிடலாம். மெதுவாக ஆசனத்தை கலைத்து மகாமுத்ரா செய்யுங்கள். இதுக்கு மாற்று ஆசனம் மகாமுத்ரா. அப்படியே நீங்கள் மயூராசனம் செய்யுங்கள்.
மயூராசனம் வாதபித்த சிலப்பத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனம். ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் செய்கிறது, புலன் உறுப்புகளுக்கு பிளட் சர்க்குலேஷனை தள்ளுகிறது. இதை பண்ணும்பொழுது தான் எந்தெந்த பகுதிகள் நமக்கு பாதிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது பத்மாசனத்தில் மயூராசனம் போடுங்கள். காலை மேலே தூக்க வேண்டும். மெதுவாக இறக்குங்க. மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். காலை எடுத்து விடுங்க. மூச்சை எழுங்க. இப்பொழுது அர்த்த சிரசாசனம் செய்து சிரசாசனம் செய்ய வேண்டும். அப்படியே கண்ணை பண்ணணும். என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பார்கள். மூளை, பிட்யூட்டரி பீனியன் கிளான்ஸ், சிறுமூளை, பெருமூளை, நினைவாற்றலை கொடுக்கக்கூடிய அத்தனை கிளான்ஸ்களும் நாதமுல்லா சுரப்பிகளும் மூளையிலே இருக்கின்றது. ஆகவே சிரசாசனம் எந்த வயதிலும் செய்யலாம். ஆரம்ப கட்டத்தில் 50 எண்ணிக்கை 20 எண்ணிக்கை என்று குறைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி 80 எண்ணிக்கை வரை நாம் தினமும் செய்யலாம். அதை கவனிக்க வேண்டும். கொஞ்சம் கால் பின்ன வரணும். பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் சர்வாதி. எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஆட்டமும் இல்லாமல் அதிலே பத்மாசனம் போடுங்கள். பத்மாசனம் கீழே உட்கார்ந்து போடுவதே கடினம். சிரசாசனத்தில் பத்மாசனம் போட்டிருக்கிறார்கள், கவனிக்க வேண்டும். அப்போ எந்த அளவுக்கு இந்த கலையிலே ஒரு பற்று இருக்கின்றது, வெறி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்படியே 2 காலையும் ஒன்றா சேருங்கள். அஸ்வினி முத்ரா. மெதுவாக இறக்குங்கள். அஸ்வினி முத்திரை. நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, நம் நாட்டுக்களை எங்கெங்கோ சென்று பரவி கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்களும் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, என்ன தொழிலில் இருந்தாலும் சரி, இது போன்ற கோர்ஸ்களில் சேர்ந்து நீங்கள் யோகாசனத்தை படித்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில் வந்தால் நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய சம்பளத்தை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்மை இன்றைக்கு இருக்கிறது உலகம் பூராவும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்திலிருந்து யோகாசன ஆசிரியர்களை மக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நீங்கள் பழகி தினமும் என்றும் ஆரோக்கியமாக இனிது நெளிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நமது கலைஞர் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய நிகழ்ச்சி, இசை கலந்து பரிமளிக்கப் போகும் இனிய